ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம தேங்காய் பால் சேர்த்து காய்கறி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, பூண்டு, சோம்பு தட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடேறினதும் ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இடித்து வச்ச பூண்டு மற்றும் சோம்பை சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருள் சேர்த்தாலே பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்துட்டோம்னா அதனுடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுமே பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சேர்க்கும்போது அதனுடைய வாசனை நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். இப்போ ஒரு காய்கறிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கட் பண்ணி வச்ச கேரட். காய்கறிகள் நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு காய்கறிகள் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தோம்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நான் மசாலா வகைகள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த 3 மசாலா தான். மசாலா காய்கறிகளோடு நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இப்போது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் தேங்காய் பால் தான் சேர்க்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ 2வது டம்ளர், 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஒரே 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நமக்கு காரம் அதிகமாக சேர்க்கலை, பச்சை மிளகாய் தான். அதுக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். காரம் இருக்காது. பாருங்கள், கொதி நல்லா வர ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 3 விசில் வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்திங்களா, கலர் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா அடி வரைக்கும் பிரட்டி விடுங்க. பார்த்திங்களா, சுவையான தேங்காய் பால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.